ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா திருக்குறளின் சிறப்பு. அதில் ஃபஸ்ட்டு கவிமணியின் கூற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யின் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். இந்த வரிகளை கூறியது கவிமணி. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுந்து எழுக ஓர்ந்து அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்து கூறியிருப்பார் கவிமணி. ஔவையாரின் கூற்று. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். பாரதியாரின் கூற்று. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. திருக்குறளின் சிறப்பை பற்றி பாரதியார் கூறிய கூற்று. பாரதிதாசன் கூற்று. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. திருவிக கூற்று. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்றே, அது மன்மதைக்கும் உலகுக்கு பொது. திருக்குறளின் சிறப்பை பற்றி விஸ்வநாதன் கூறியது. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் கூற்று. திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறளின் சிறப்பை பற்றி சுரதாவின் கூற்று. தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.